ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறை வார்த்தை குறிப்பிடுகிறது, உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூறுவாயாக. தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் முழு உள்ளத்தோடு நம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? முழு உள்ளத்தோடு ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிறோமா? முழு இதயத்தோடு ஆண்டவருடைய பக்கமாக நாம் திரும்பி இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம், சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் எப்பொழுது ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறோமோ, எப்பொழுது நாம் முழுமையான விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறோமோ, பல்வேறு ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தயார் செய்வோம். நம் மனங்களை ஆண்டவரின் பக்கமாக திருப்புவோம். எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அன்பு செய்வோம். அவர் மீது நம்பிக்கை வைப்போம். அதுவே நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்கிறது. அதுவே நமக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத் தருகிறது. இறைவன் மீது கொள்ளுகிற விசுவாசம் மட்டுமே இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழச் செய்கிறது. இறைவா, ஒருபோதும் தீமையின் பக்கமாக செல்லாமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல், தீய நண்பர்களோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை கரைபடுத்திக் கொள்ளாமல் என் இதயத்தை பக்குவப்படுத்தி அருளும். தூய ஆவியினுடைய வல்லமையினால் வழி நடத்தி அருளும். அன்னை மரியாளுடைய அரவணைப்பில் வாழச் செய்தருளும். நோய் நொடி இல்லா வாழ்வு, தொழிலில் நல் வளர்ச்சி, உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்கிற நற்பண்பு, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ்கிற இன்பமான வாழ்க்கை. இந்த அருள் நலன்களை, அருட்கொடைகளை தந்து இந்த நாளின் பேரின்பங்களை எம் மீது பொழிந்து உமது ஆசீர்வாதத்தில் உமக்குரிய நற்சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன்.